ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த டிசைன் ப்ளவுஸு நம்ம ஏற்கனவே ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். இது இன்னொரு கஸ்டமர் நம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, இந்த இந்த கலர் காம்பினேஷனுக்கு இந்த டிசைன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த டிசைனை சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவும் நல்லா சூப்பராகவும் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் லாங்காக வச்சு வீடியோ எடுத்திருந்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ லாங்காக வைக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தூரத்துலன்னு இருக்கும்போது ஜூம் பண்ணும்போது இது போல் இருக்குது. நான் அக்கம் பக்கம் சைடில் எல்லாமே கவர் ஆகுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஜூம் பண்ணி தைக்கிறத மட்டும் காமிக்கிற மாரி நான் இதில் காமிச்சிருக்கேன். இந்த டிசைனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம வச்சது சேரீயோட கலரை நான் இந்த நெக்கை நான் இது போல் வெட்டி எடுத்து வச்சுட்டு பின்பக்கமாக நல்ல பக்கமாக வச்சு நான் தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க. தைச்சி எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். அமுக்கு தையல் போட்டு தான் அந்த டிசைனை தைக்கிறேன். இது மாதிரி அமுக்கு தையல் போடும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, நம்ம அந்த எட்ஜில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் சேம் கலர் நூல் போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தைக்கிற நூலையை கூட போட்டுக்கலாம். இல்லை நான் லேஸ் வச்சு தைக்க போகிறது கிடையாது அப்படின்னாக்கா நீங்கள் சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இல்லை இப்போது இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது, நான் அப்புறமேட்டா எதாக இருந்தாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது நீட்டு தையலாக வச்சு அந்த எட்ஜில் நீட்டு தையலாக வச்சு தைச்சி எடுத்துகிட்டு படிமானம் வச்சு தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம சுற்றிலும் தைச்சிட்டு டிசைன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட அதை நீட்டு தையல் வைக்கிறோம் அப்படின்னா அதை பிரித்து விட்டுக்கலாம். அது மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அதில் இதுக்கோசம் நம்ம நூல் திருப்பி போட்டு தைக்கணுமா, அது நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம இது மாதிரி செய்யலாம். நான் இப்போ செஞ்சது பார்க்க போனாக்கா நீட்டு தையல் வச்சுட்டு ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை நான் அப்புறமேட்டா பிரித்து விடுற மாதிரி ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை நான் பிரித்து விட்டுடுவேன். இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் சாப்பிஸால் மார்க்கிங் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அந்த அந்த மார்க்கிங்கை இந்தாண்ட சைட்லேயுமே தெரிகிற மாதிரி நான் இந்த டிசைனை சாப்பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். சென்டரில் மட்டும் ஸ்கேலப் டிசைன் மாரி வரும். மற்ற எல்லாமே பாருங்கள், பார்த்தாலே புரியும் உங்களுக்கு இல்லையா. அந்த டிசைன் நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. இந்த கலர் காம்பினேஷனுக்கு அது நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அதே போல் நான் இந்த இந்த சைட்லேயுமே நான் இந்த டிசைனை சாப்பீஸில் போட்டதை இந்த சைட்லேயுமே எப்படி பண்ணணுன்றதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நான் அதை அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த டிசைன்ஸில் இப்படி தான் இருந்தது. இதோட சென்டரில் மட்டும் பீஸ் வச்சு தைச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போயிட்டு இந்த முக்கோண ஷேப்பில் நம்ம அந்த சம்சா மாடலில் ஒரு டிசைன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதிலே இப்போ ஒரு புதுவிதமாக 3ஆம் மடிக்கிறோம் பாருங்கள், கரெக்டாக சம்சா மாடலில் அது மாதிரி நான் அந்த டிசைனை ரெடி பண்ணி அந்த நெக்கு ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸோடைய துணியில் கொஞ்சம் துணி தாராளமாக இருந்ததுனால கொஞ்சம் பெருசாகவே நான் ஃப்ளீட் வச்சு அந்த சென்டரில் நான் தைக்கிறதுக்கோசரம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போல் இதுக்கப்புறம் நான் லைனிங் பீஸ் வச்சு அது மேலே வச்சு நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் கரெக்டான பீஸு. அதுக்கு விட கொஞ்சம் நமக்கு ஹாஃப் இன்ச்சு எக்ஸஸாக வேணும். அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நல்ல பக்கம் வச்சு நான் தைச்சிட்டு படிமான தையல் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு இப்போ நான் அதை சுற்றியுமே அப்படியே தைச்சி எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது போல் தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு எக்ஸஸாக தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போது டிசைன்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரதான் செய்யும். எப்பயுமே கரெக்டாக ஒரு டிசைனை சூஸ் பண்ணி அதே
கரெக்டான அளவுலே வந்து பண்ணணுன்ற மாரி பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பத்தாமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெருசாகவே இது பண்ணுங்க. நம்ம ரெடி பண்ணும்போது உள்ள துணி வந்து எக்ஸஸாக இருந்தாலும் தப்பு கிடையாது. பத்தாமல் போச்சுன்னா அது நம்ம செஞ்ச வேலையே வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இப்போ பாருங்கள், அதை நான் அழகாக மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பக்கமும் இப்படியே தச்சு எடுத்துகிட்டு அந்த தையலை வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கீழே வந்து பைப்பிங் வச்சு நான் அதையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே இடுப்பு இடுப்பு தையல் இருக்குல்ல, அதுவுமே வந்து கீழே வந்து பைப்பிங் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்க்க போனாக்கா இவ்வளோ தான் டிசைன்ஸே முடிஞ்சுடுது. நான் தான் வந்து அந்த டிசைன்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம வந்து ஒரு டிசைனை வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதே டிசைனை அப்படியே தான் நம்ம காப்பி பண்ணணுன்றது கிடையாது. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியும் அதில் நம்ம போடணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து வர செய்யும். இப்போது நான் வந்து அதை பார்த்து அப்படியே பண்ணான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நானுமே வந்து என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அந்த நடுவில் சென்டரில் டிசைன்ஸில் பிங்க் கலரில் ப்ளைனாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் அந்த சம்சா மாடலில் வந்து தச்சு எடுத்து நான் வந்து அந்த பீஸ் வச்சுட்டு பீடு வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது அந்த டிசைனு. அந்த க்ரீன் கலரில் சென்டரில் வச்சுருக்குறேன் பார்த்திங்களா, ப்ளீட்டாக அங்கே வந்து நான் கல்லில் வந்து ஒரு டிசைன்ஸ் வரும் பார்த்திங்களா, அப்படியே வச்சு தைக்கிற மாதிரி அதை வச்சு நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா 450 வாங்கியிருந்தேன் இந்த டிசைன்ஸுக்கு. அப்புறம் கை ஸ்லீவுக்கு வந்து டிசைன் வந்தது, பஃப் ஸ்லீவு, அதுக்கு ஒரு 100 ருபீஸு. 550 வந்து இவங்களுக்கு மட்டும் இந்த இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். மொத்தம் வந்து 1200 ஆச்சு எனக்கு. லைனிங்கு எல்லாம் சேர்த்து 1200 ஆச்சு. நான் வந்து காலையில் கையை வச்சேன், மதியம்லாம் முடிச்சிட்டேன். இந்த 2 டிசைன் ப்ளவுஸு தான் முடிச்சு கொடுத்துருந்தேன். ஒரு டிசைன் ப்ளவுஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்குமே ஈஸியாக இருக்கணும், ஆனால் கஸ்டமருக்குமே நல்லா இருக்கணும். அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். இதில் நம்ம வந்து நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதை மட்டுமே நம்ம பார்க்காம கஸ்டமருக்குமே அது வந்து நல்லாயிருக்கும், நல்லா லைஃப் வரும், ஃபினிஷிங்காக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையுமே பார்த்து நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் வந்து அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் வருவாங்க. அவங்க 4 பேர்கிட்டையும் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இது போல் தான் நான் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு அதிகரித்தாங்க. நான் வந்து எனக்கு கிடைச்ச நேரத்தை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றது வந்து நம்ம வந்து நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது இல்லையா. நான் வீட்டு வேலையும் பார்த்துப்பேன். ஒரு அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னா இன்றைக்குமே வந்து எனக்கு காலையிலேருந்து ஒரு 4 கஸ்டமர், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளில போயிட்டேன், வீட்டில் இல்லை. காலைல வீட்டில் வந்துட்டு ஒரு 4 கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் அடித்து எனக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளார எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் இன்றைக்கி தரேன், எனக்கு நாளைக்கு காலையில் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டுட்டு நான் ஸாரீ போய் வாங்கிட்டு வரலான்னு இருக்கிறேன், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு வந்து அந்த கத்தரிக்கோல் பிடிக்கிற விரல் வந்து இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது. நான் கொஞ்சம் கையை கீழே தாங்கி வச்சு எந்திரிச்சேன் பாருங்கள், கை வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. நானும் அதுக்கு எக்ஸசைஸ் மாரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி பண்ண முடியும்னு தெரியல, ஆனால் பண்ணி தானே ஆகணும். அதையும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து அவங்கக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் எதனா டேப்லெட் போட்டு கொஞ்சம் வலியை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு தான் நான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஆனால் வந்து நம்பி நான் வாங்குகிறேன் அப்படின்னும்போது அவங்க நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்போது நமக்கான தூக்கம், நமக்கான நேரம், நமக்கு உடம்பு சரியில்லை இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து காற்றுள்ள போதே தூத்திக்கணும். நமக்கான நேரம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த டைலரிங் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து கற்றுக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து நல்லாவே ஸ்டிச் பண்ண தெரியுது தான். எல்லாருக்குமே துணி வந்து ஸ்டிச் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நமக்கான நேரம் கிடைக்கிது, நம்மளால் சாதிக்க முடியுது, நம்மளால் தைக்க முடியுது, நம்மளை தேடி வந்து வீட்டில் வந்து கொடுத்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா. நம்ம வீடேறி நமக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை வந்து நம்ம வந்து சரிவர பயன்படுத்தணும் அப்படின்றத நான் ரொம்பவுமே வந்து
ரொம்ப தீர்க்கமாக வந்து ஒரு முடிவு எடுத்து என்னால் முடிஞ்சாலும் முடியாட்டாலும் ஒரு டேப்லெட்டை போட்டு கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணி இந்த வேலையை வந்து நான் இன்னமும் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னமும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது போல் வந்து கிடைக்கிற நேரத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதையுமே யோசிக்கணும். ஏன்னா டைலரிங் ஃபீல்டில் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு டைலர் வந்து உருவாகி தான் இருக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக நாம்பளுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறோம் அப்படின்னா, அப்போது வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு டைலர் வந்து உருவாகிறது தப்பே கிடையாது. எல்லாருமே அதை கற்றுக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கற்றுக்குறாங்க. எனக்கும் தைக்க தெரியும் அப்படின்றதுமே வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறாங்க. அதோட எடுத்து மிஷினை தூக்கி ஒரு மூலையில் ஓரங்கட்டி வச்சுட்டு அதோட வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் தைக்க எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. நிறைய கஸ்டமர் என்கிட்ட அது போல் இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குமே ஒரு மனசில் ஒரு நம்ம வந்து இதிலேருந்து சாதிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கையோடு தானே அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை அவங்க பண்ணட்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்குமே வந்து இதுலேருந்து நம்ம என்ன வந்து சாதிக்க முடியும், எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுமே வந்து யோசிக்கலாம் அப்படின்றத அவங்களுமே ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்ட்டு நானுமே அதெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் தான் சொல்லுவேன். இப்படி செய்யுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க நான் சொல்ல தான் செய்வேன். இது போல் தான் வந்து நானுமே வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுவுமே அவங்க கடைப்பிடிச்சி செஞ்சுருக்காங்க. இப்போவுமே வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி நான் கடை வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறேன். சீக்கிரமாகவே வந்து நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து கடையில் போய் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சீக்கிரமாகவே அதிகமான சீக்கிரம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரத்துலேயே வந்து கடையில் பார்க்குறதுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு நீங்களுமே ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நான் வந்து என்னுடைய சேனல் லக்ஷ்மி சேனலில் வந்து நான் அந்த வீடியோவை வந்து நான் இப்போ போடுறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே அந்த வீடியோவுமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரே நாள்லேயே 2 வீடியோ போட முடியாது இல்லையா? போடலாம், வேண்டாம், நான் அந்த சேனலில் வந்து போடுறேன். அந்த வீடியோவுக்குமே நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஆதரவு கொடுங்க சிஸ்டர் அண்ட் பிரதர். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசனுமே அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.